LifeLock, how can I help? The IRS said I filed my return, but I haven't. 1 in 4 tax-paying Americans has paid the price of identity fraud. what do I do? My refund, though. I'm freaking out. Don't worry, I can fix this. LifeLock fixes identity theft guaranteed and gets your money back with up to $3 million in coverage. I'm so relieved. No problem. I'll be with you every step of the way. 1 in 4 was a fraud-paying American. Not anymore. Save up to 40% your first year. Visit LifeLock.com/podcast. Terms apply. ஓகே, ஜே சொல்ற விஷயம் நான் இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் எனக்கு அப்படியே மண்டல் லைட்டா சுத்திருச்சு. இன்னும் அடுத்த எபிசோடுக்கு போவோம். சொல்லுங்க ஜே, வேற ஒண்ணு என்ன நடந்துச்சு? ஓகேக்கா, ஸோ இது வந்து பர்டிகுலர்லி ஒரு டே. ஏன்னா அக்கா வந்து வெளிநாட்டுல படிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நாங்க வந்து முன்ன ஸ்கைப் கால் தான் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு வந்து அக்காவோட பர்த்டே 4th of September. ஓகே, இது வந்து எல்லாம் இந்த டைம்லயே நடந்தது. 4th of September அக்காட்ட வந்து ஸ்கைப் கால் பண்ணிட்டு அன்னைக்கு நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல நான் வேலைக்கு போல, நான் கிளாஸும் இல்லை, இன்னைக்கு நான் ரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 7:30 நான் சாமி கும்பிட்டுருவேன் வீட்டுல. ஏன்னா நான் தான் பையன் சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் கிளீன் எல்லாம் பண்ணிட்டு கும்பிட்டு உட்காந்து டிவி பாப்பக்கா. ஸோ எங்க அப்பா வந்து நார்மலி எத்தனை மணி, ஒரு 8:30 வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. ஓகேங்களா, ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, ஹார்ன் அடிச்சா அப்பா வந்துட்டாரு, கவு திறக்கணும், அவர் நேரா போய் குளிப்பாரு. அன்னைக்கு வந்து ஹார்ன் சத்தம் இல்ல, ஆனா கேட்டுட்டு இருந்து அந்த இரும்பு அந்த பூட்டு மட்டும் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா எங்க அப்பா நின்றுட்டு இருந்தாரு. எங்க அப்பா ஒரு பேக் வச்சிருப்பாரு என்னைக்குமே, அந்த பேக் மாட்டி தான் வேலைக்கு போயிட்டு வருவாரு. அன்னைக்கு பேக் இல்ல, சரி மேபி பேக் எடுத்துட்டு வரப்போலன்னு சொல்லிட்டு அந்த கதெல்லாம் பூட்டெல்லாம் போய் அன்லாக் பண்ணிட்டு நான் உள்ளுக்கு வந்து மறுபடியும் டிவி பாக்குறேன். எங்க அப்பா வந்து உள்ளுக்கு வந்து சப்பாத்தி கழுந்தது, ஆனா யார்ட்டி பேசல, சரி டயர்டா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் எப்பவும் வந்து வேலை முடிச்சு வந்தா குளிக்க போயிடுவாரு. ஸோ அவருக்கு வந்து அம்மா துண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நேரா பாத்ரூம் போயிட்டா இருக்கா குளிக்கிறதுக்கு. குளிச்ச சவுண்டும் கேட்டுச்சு, பாத்ரூம் லைட்டு திறந்து சாத்தினது, கதவு சாத்தினது, எல்லா சத்தமும் கேட்டுச்சு. குளிச்சுட்டு சாமி ரூம் போனதுல பார்த்தோம், நாங்க எல்லாரும் பார்த்தோம். சாமி ரூம் போயிட்டு 20 to 25 minutes ஆச்சு. யாருமே சாமி ரூம்ல சத்தமே இல்ல. சாமி ரூம் உள்ளுக்குக்கா சத்தமே இல்ல. சரி தியானம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் தான், சரி அம்மா மாதிரி தான் நடந்திருக்கு, மேபி அப்பா மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி ரூம் போய் எட்டி பார்ப்பேன். எங்களோட சாமி மேடை ஜாமா எல்லாம் கீழே குத்தி கிடக்கும். அந்த மேடையை வந்து ஒரு மாதிரி அப்படியே தட்டி விட்டு போனா, கடுப்புல யாராச்சும் தட்டி விட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு வெளியே ஒரு சவுண்டு கேட்கலக்கா. இந்த மாதிரி உளுந்து சவுண்டு, தட்டி விட்ட சவுண்டு எங்களுக்கு எதுவுமே விளங்கல. பாத்துட்டேன், அம்மாவை கூப்பிட்டு சொல்றேன், என் தங்கச்சி வராங்க, அந்த ரூம் சாமி ரூம்ல பாக்குறாங்க, எங்க அப்பா வெளியே ஹார்ன் அடிக்கிறாரு கவு திறக்கிறதுக்கு காடியோட. மறுபடியும் ஓகே, எல்லாரும் பயந்துட்டோம்க்கா. நாங்க 3 பேருமே வந்து கை பிடிச்சி அம்மா வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. வெளியே போயிட்டு கதவு திறந்து எங்க அப்பா எங்களை பாக்கல. நான் கேக்குறேன் என்ன ஆச்சு அப்படி. எங்க அப்பா கேக்குறேன், நான் சொல்றோம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. எங்க அப்பா வந்து நம்பல, என்ன இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி வீட்டுல நானும் இங்கதான் இருக்கேன், நான் நல்லா சாமி கும்பிடுறேன், எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு, எங்க 3 பேரும் நாங்க பாச்லயே நிக்கிறோம்க்கா. நாங்க உள்ளுக்கு பாச் கூட இல்ல, பாச் வெளியே நிக்கிறோம் ரோட்ல. எங்க அப்பா மட்டும் கதவு திறந்து எல்லாத்தையும் திறந்து உள்ளுக்கு போயிட்டு எங்க அப்பா அங்கேருந்து எங்கள்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. எங்க அப்பா மாதிரி 2வது எங்க அப்பா ஃபேஸ்ல எங்க அப்பா பின்னாடி நிக்கிதுக்கா, எங்களை பாக்குது. எங்க அப்பா பின்னாடி இருந்து எங்க அப்பாக்கு அது ஃபீல் பண்ணல. ஓகே, அந்த வீடு எப்படின்னா கதவு பாக்குறீங்கன்னா நாங்க பாக்குறோம், எங்க அம்மா எங்க கையை வந்து கிராஸா புடிச்சிட்டாங்க பயத்துல. எங்க அப்பா மாதிரிக்கா எக்ஸாக்ட்லி ஒரு ட்வின்ஸ் எப்படி தான் இருக்கும் அதே மாதிரி எங்க அப்பாக்கு பின்னாடி நின்று அது பாக்குது. அந்த வீடு வந்து கதவு திறந்தோடக்கா படி லெஃப்ட்ல இருக்கும், திறந்தோடனே படி லெஃப்ட்ல இருக்கும். அது எங்களை பார்த்துட்டு நாங்க எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஸ்பீச்லெஸ் சொல்லுவாங்கல்ல, வாய் பூட்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்களால வந்து சத்தம் போட முடியல, கத்த முடியல, கூப்பிட முடியல. அது அப்படியே திரும்பி அந்த படி ஏறி மேல போறது சொல்ல முடியல. வாய் வந்து எங்களுக்கு அப்படியே கட்டுப்பட்டு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்ல முடியல, ஒண்ணுமே சொல்ல முடியல. தங்கச்சி வந்து கண்ணை அப்படியே கொட்டுது தனியா. சரி ஐயோ என்னமோ பிரச்சனை இந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது, அந்த ஸ்டேர்கேஸ்ல ஏறி மேல போறது நீங்க 3 பேரும் பாக்குறீங்க. ஆமா பார்த்தோம், ஆனா அது இன்னொரு ஆளும் பார்த்தாங்க. ஓகே, ஆனா அப்பா அத பாக்கல, அப்பாக்கு அது ஃபீல் கூட பண்ணலக்கா. அது பின்னாடி ஒண்ணு இருந்தது கூட அவருக்கு தெரியல. சோ இங்க ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா அது யாரு? ஓகே, எங்க வீட்டு முன்னுக்கு ஒரு நெய்பர் இருப்பாங்கல்ல, வீடு தானே முன்னுக்கு பாத்துட்டு இருக்கோம். அந்த நெய்பர் அப்பா அங்கதான் கரெக்டா வந்து சம்பா போறதுக்கு வெளியே வருவாரு. அவரு பாத்துருவாரு. பாத்துட்டு அவரு என்ன நினைச்சாருன்னா, பிகாஸ் நெய்பர்ஸ் தானே, நாங்க இப்பதானே ஜாயின் வந்து ஒரு ரொம்ப இல்ல ஒரு 9-10 months தான் இருக்கும் அந்த வீட்டுல. சோ அவருக்கு வந்து எங்க அப்பாக்கு ட்வின்ஸ் இருக்குன்னு தெரியாது. சோ அவர் பாத்துட்டு உள்ளுக்கு போயிட்டாரு. நார்மலா போயிட்டாரு. அவரு பொறுத்த அப்பாவோட ட்வின் அப்படின்னு தான் தெரியும். சோ நாங்க எதுவும் சொல்லிக்கல. நேரம் மாமா கால் பண்ணி நாங்க அன்னைக்கு நைட்டு நாங்க 3 பேரும் போயிட்டு பாட்டியில ஸ்டே பண்ணோம். அப்பா மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்தாரு. அப்பா பயப்பட மாட்டாரு இந்த விஷயத்துல, ஏன்னா அப்பா வந்து ஒரு கம்பம் மின்னலிட்டு.
ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சாக்கா. பட் எவ்வளவு நாள் தான் பாட்டி வீட்டுல இருக்குது. நாங்க ஒரு 3 days தங்கிச்சு வந்து காய்ச்சப்படுத்த படுக்க, எனக்கு வந்து என்ன சொல்றது எப்படி சொல்றது யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அப்ப என்னாச்சுன்னா சரி பரவாயில்ல, வீடு எடுத்துட்டோம், ஜாமான்லாம் அங்க இருக்கு, நம்ம அங்கதான் போய் ஆகணும், அதான் நம்ம வீடுன்னு சொல்லி நாங்க மறுபடியும் போனோம் அந்த வீட்டுக்கு. கேக்கா போயிட்டோம். என்னாச்சுன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த வீட்டுல. எங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு 10ஆம் மாசம் டைம்ல, ஜனவரியில ஆரம்பிச்சு 10ஆம் மாசத்துக்கு வந்திருக்கோம். ஆமா. சோ அதுக்கு நடுவுல நிறைய சம்பவம் நடந்துச்சுக்கா. அப்படி உருவம் நடந்து போறது, வாடை அடிக்கும் அந்த வீட்டுல, ஒரு மாதிரியா செத்த போன வாடெல்லாம் அடிக்கும் அந்த வீட்டுல. சம்டைம் உட்காந்து இருக்கோம்னா நம்மள யாரும் உரசிட்டுலாம் போற மாதிரிலாம் இருக்கும். சோ என்னாச்சுன்னா அந்த டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தேன். அதுல வந்து பர்டிகுலர்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து he used to work for this அந்த கிரெமட்டோரியம்க்குலாம் வேலை செய்வான். ஸோ அவன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தான். இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.